ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன காயின்னு பார்க்கலாமா? வாங்க. கூடையில் இருக்க காய் தாங்க. இந்த கூடையிலேருந்து இப்போ பிரித்து வைக்க போகிறோம். சக்கரவள்ளிக்கிழங்கு, நாட்டு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் எவ்வளோன்னு சொன்னால் கால் கிலோ 40 ரூபாவாங்க. இது வந்து இப்போ 80 ரூபா. அரை கிலோ 80 ரூபா அந்த கத்திரிக்காய். கருணக்கிழங்கு இது 40 ரூபா. அந்த கருணக்கிழங்கு 40 ரூபா. அடுத்து நெல்லிக்காங்க. நெல்லிக்காய் வந்து இது 30 ரூபா. இந்த நெல்லிக்காய். சீனி வரங்காய். இந்த சீனி வரங்காய் வந்து 20 ரூபா தாங்க. தட்டைப்பத்தங்காய், இது எங்கள் ஊரில் தட்டைப்பத்தங்காயின்னு சொல்லுவாங்க. அது வந்து 20 ரூபா தாங்க தட்டைப்பத்தங்காய். இது வந்து சாம்பாரில் போட்டு வச்சா நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. நாட்டு வெண்டி. இந்த நாட்டு வெண்டி வந்து ரொம்ப சீசன் நேரத்தில் தான் கிடைக்கும். நாட்டு வெண்டி இது வந்து புளிக்குழம்பு வச்சா நல்லா இருக்குங்க நாட்டு வெண்டி. அதனால் நாட்டு வெண்டிக்காய் வந்து இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து வண்டியெல்லாம் வரும். இந்த மாதிரி காய்கறிலாம் வந்து நம்ம சந்தை நேரத்துக்கு போய் வாங்கினா தான் நாட்டு காய்கறிகள்லாம். அதனால் வந்து இன்றைக்கி நாட்டு வெண்டிக்காய் வந்து வாங்கிட்டு வந்தேன். நாட்டு வெண்டிக்காய் வந்து 20 ரூபா தாங்க. கீரை, வெந்தயக்கீரை வந்து ஒரு கட்டு தான் இருந்துச்சு வெந்தயக்கீரை. அதனால் வந்து அந்த ஒரு கட்டையும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சாப்பாட்டில். கூட்டு பொரியல் இந்த மாதிரி கூட்டு வைக்கிறம்போது இது பருப்பு போட்டு பாசிப்பத்தம் போட்டு இந்த வெந்தயக்கீரையை கூட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது நிறையா கிடச்சிச்சின்னா நம்ம நிழல் காய்ச்சல் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த இது காளான், பன்னீர் கிரேவி இதுக்கெல்லாம் நம்ம செய்யும்போது அது லாஸ்ட்டில் இது ஒரு ஸ்பூன் தூணோம்னா நம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. கிழங்கு, பனங்கிழங்கு வந்து நான் எப்போவுமே வாடிக்கையாக வாங்குகிற ஒரு ஆயாட்டை தான். அவங்க வந்து அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே அவிச்சு வச்சுருப்பாங்க. அதனால் அந்த அப்போ ஆவிலே அவிச்சு கொடுப்பாங்க அந்த நேரத்துக்கு. அதனால் அந்த ஆயாட்டை வந்து பனங்கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. வாங்கிட்டு வந்து பச்சையாக போட்டோம்னா அவிக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம வாங்கி உடனே சாப்பிட்றணும். அதனால் அந்த அவிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 4 கிழங்கு வந்து 20 ரூபா. ஆனால் ரொம்ப கஷ்டந்தாங்க. நம்ம சொல்கிறோம் 20 ரூபான்னு, அவங்க போட்டு பதியம் போட்டு அதை நோண்டி எடுத்து கொண்டு வந்து அவிச்சு திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதனால் வந்து அவங்க உழைப்புக்கு வந்து இந்த பனங்கிழங்கு வந்து ரொம்ப இதுதாங்க. 20 ரூபா வந்து ஈடாகாதுங்க அவங்களுக்கு. ஒரு கட்டு பெரிய கட்டு, ஏன்னா டெய்லி நமக்கு தேவைப்படுது பானிபூரி தண்ணிக்காண்டி. அதனால் வந்து ஒரு பெரிய கட்டாகவே ஒரு கட்டு வாங்கியாச்சு. 1 கிலோ இருக்கும் இந்த கட்டு. 1 கிலோ இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அம்மா 1 கிலோ இருக்குன்னாங்க. 892 கிராம் இருக்குது மல்லி. 80 ரூபா சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், 70 ரூபா கொடுத்துருக்கேன் அந்த அம்மாவுக்கு. எங்கள் ஊரில் இந்த ரேட்டு தான் கட்டு மல்லித்தலை. உங்கள் ஊர்லலாம் இந்த காய்கறிலாம் எவ்வளோ என்ன ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்ட்டு நான் ரேட்லாம் சொல்லிட்டேன். உங்கள் ஊரில் எப்படி ரேட்டு என்னன்ட்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வர்ற காய் வாங்கலை. நான் சந்தையில் போய் நம்ம நாட்டு காய்கள் என்னென்ன கிடைக்குதோ அதை மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஓகேங்க, பாய்.